இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி அண்ணி நம்மள ஏமாத்துறாங்க. நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். இரு சிந்தாமணி, என்னாச்சு? எங்க போன? யார் உன்னை ஏமாத்துனாங்க? என்ன ஏமாத்தலனா நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறாங்க. ஐயோ, ஜாதகத்தை கண்டுபிடிச்சிட்டாளா? என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே கடவுளே. நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. இந்த பொண்ணுக்கு காது கேட்காது. வாட்? காது கேட்காத பொண்ண எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஏமாத்த பாக்குறாங்க. சிந்தாமணி, என்ன இப்படி பேசுற? ஐயோ அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இஎன்டி டாக்டர் கிட்ட வந்துட்டு போனாங்க. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சாதாரணமா கேட்டேன். சுபத்ரா இப்ப கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே, என் பொண்ணு வாழ்க்கை போச்சா? அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து கேட்காதான். ஏதோ ஒரு விபத்துல இவளுக்கு காது கேட்காம போயிடுச்சாம் அப்படின்னு அந்த நர்ஸ் சொன்னாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. மூட்டையை கட்ட வேண்டியதா, துரத்த போறாங்க. இனிமே இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான். என்ன சொல்ற சிந்தாமணி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இருங்க நீ, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். படுத்தி அனுப்ப போறாங்க. நானே உண்மை ஒத்துக்கிறது நல்லது. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு நிரூபிக்க வேணாம். நாங்க கிளம்புறோம். எங்க கிளம்புறீங்க? நான் நிரூபிச்சுதான் தீருவேன். ஏய் வர்ஷினி, உன்னதான் முன்னாடி வா. உன்னதான். உனக்கு காது கேட்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வா. அப்பாடா, தப்பிச்சோம். அவசரப்பட்டுட்டேனே, கடவுளே காப்பாத்திட்ட. வா முன்னாடி வா. ஏய் திரும்ப. 5 4 எத்தனை சொல்லு பார்க்கலாம். இவளுக்கு காது கேட்காதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஏய் இப்ப நான் என்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம். 5 4 எத்தனை சொல்லு பார்க்கலான்னு சொன்னீங்க. 5 4 சேர்த்தா 9. இவல்ல அந்த இசை. அவதான், அவளுக்கு தான் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அப்ப இசைக்கு காது கேட்காதா? இத வச்சே ஈஸியா அவளை கழட்டி விட்டுறலாம். அந்த நர்ஸ் 2 பேரையும் கை காட்டி சொல்லும் போது நான் வர்ஷினி நினைச்சிட்டேன். இந்த இசைக்கு தான் காது கேட்காது. அவளை செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும். வேண்டாம் சிந்தாமணி. சிந்தாமணி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணி, இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ். தள்ளு. இசை இங்க வா. திரும்ப. தமிழ்நாடோட முதலமைச்சர் யாரு? சொன்னல. கன்ஃபார்ம் இவளுக்கு காது கேட்கல. என்ன கேட்கலையா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னு கேட்டேன். யாரு? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீ இப்ப போய் காது கேட்காது அப்படிங்கிற உண்மையை சொல்லி அவங்க இவ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா
சித்தி எனக்கு தானே காது கேட்காது. வர்ஷினிக்கு என்ன குறை? சுபத்ரா அத்தை கிட்ட ஒரு தடவை சொல்லிதான் பாப்போமே. நீ வாய் மூடிட்டு இரு. முதல்ல வர்ஷினி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், புரியுதா? இல்ல சித்தி, நான் என்ன இசை, சொல்றேன்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு பொய் தானமா சொல்லிருக்கோம். அதுவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. சொன்னதை கேட்டல. நீ ஏதாவது வாயை திறந்த வாங்க. கவலைப்படாதக்கா, டாக்டர் தான் சொல்லிருக்காருல்ல, உனக்கு காது திரும்ப கேக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வா போலாம். ம். வா. கடவுளே, இந்த வசதி வாய்ப்பு நீடிக்கணும், அது கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னா வர்ஷினிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. அதனால எப்படியாவது இசை ஜாதகத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துறணும். நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு கடைசி நேரத்துல நீ மாத்தி பண்ணல. என்ன உன் கையில மோதிரம் போட வைக்கல? பழசெல்லாம் விடுங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் நம்புங்க. நான் கண்டிப்பா பண்றேன். கண்டிப்பா பண்றேன். இதுக்கும் மேல நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன். தேங்க்ஸ். உனக்கும் தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு காலையில நீ பண்ண உதவிக்கு ராகாவால மீட்டிங்கு போக முடியலனாலும் கடைசி நேரத்துல மீட்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் செஞ்சு எங்க கம்பெனியை ஜெயிக்க வச்சதுக்கு. ஆனா அதுக்காக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அம்மா சொன்ன மாதிரி உன் புத்திசாலித்தனத்தை அவங்க சொல்ற ப்ராஜெக்ட்ல காட்டு. அது வேற, இது வேற. புரியுதா? புரியுது. சரி, குட் நைட். ஏய், நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவல்ல? உன்னதான் நம்பி இருக்க. ம். நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஆ? கேளு. என்ன? நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்பதான் சொன்னேன் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு.